வாரம் எப்படியும் வாங்கி கொடுத்துருவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாரும் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு தியாக காணிக்கையாக நீங்கள் என்ன பண்ணணும், உண்டியலை நிரப்பி கொண்டு வரணும். அதில் குடும்பத்திற்கு ஒரு உண்டியை நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் எப்போது கொடுக்குற அந்த கணக்கை ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருவோம். மேலே இருக்கிறத நம்ம ஊழியத்தில் பாருங்கள், பெயிண்டர்ஸ் எல்லாம் அடிக்கணுன்னா 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறாங்க சர்ச்சுக்கு. அதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், செலவு பண்ண போகிறோம். அதனால் எல்லாரும் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் கொடுக்குறது, டெய்லி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அதில் தியாகமாக டீ குடிக்கிற பணத்தை நீங்கள் நம்மளை மிச்சப்படுத்தி நீங்கள் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பழைய உண்டியும் இன்னும் ஒரு சிலர் தராமல் இருக்கிறீங்க, அவர்கள் உற்சாகமாய் கொடுத்து உதவுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வர்ற செவ்வாய் புதன் எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் மீட்டிங், கவுன்சில் மீட்டிங்கில் உங்களுக்கான அந்த பரிசு வந்துடும். ஏற்கனவே நீங்கள் உண்டியல் கொடுத்தது அதிகமாகி கொடுத்த 2 பேருக்கா 3 பேருக்கா பரிசு அவர்கள் கொடுப்பாங்க. அடுத்த வாரத்தில் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி மீதம் இருக்கிற நேரத்தை செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா. ஆமென். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணரே,
களிமண்ணான ஆமேன் கண்ணோக்கி பாட்டிடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாட்டிடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாட்டிடுமே. கிருபை இரக்கம் அன்பு நிறைந்தங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தி நேரத்தை உங்கள் வல்லமுள்ள கருத்தில் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையில் உள்ள ஆழமான சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து இன்னும் உம்மை கிட்டி சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சத்துருவின் எல்லாம் அந்த கிரிகளையும் கட்டி கடிதனங்களை அப்புறப்படுத்துகிறோம். சோர்வுகள், அசதிகள், தூக்கம் ஒன்றும் ஆண்டவரே எங்களுக்கு வராதபடி உற்சாகப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்டு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். தொடர்ந்து நம்ம ஒரு செய்தியை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 6:23 வாசிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். என்னென்ன பாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மிக முக்கிய 3 பாவங்களை மட்டும்தான் நம்ம பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வேசித்தனம், விபச்சாரம், இன்னுமாக விக்கிரக ஆராதனை. இது மட்டும் இல்லைன்னா நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைத்து நம்ம ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நிறைய பாவங்களை நம்ம என்ன பண்ணுறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது பரலோகத்தில் லூசியப்பர் மூலமாக பெருமை உண்டானது. 2வது ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு கீழ்ப்படியாமையின் பாவம் உண்டானது. 3வது காயின் ஆபேல் மூலமாக பொறாமை என்கிற பாவம் உண்டானது. அடுத்தது பொய், அநேக பொய் என்கிற பாவத்தை நம்ம தியானித்தோம். போன வார கோபத்தை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. கோபம் என்கிற பாவம், கோபப்படுறது ஒரு பெரிய பாவம், அதை நாம் விட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பாவத்தை குறித்து நம்ம தியானித்து கடந்து செல்வோ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 6:10 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் தீமை. அல்லேலூயா. பணம் தீமை அல்ல. பணம் ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னா அது எல்லா தீமைக்கு வேறாய் ஆகிவிடும். தப்பா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை சாத்தான் நம்ம கொண்டு வந்துடுவான். லஞ்சம் வாங்கணும், மற்றவங்களை ஏமாற்றணும், மொத்தமாக சீட்டை எடுத்துகிட்டு கட்ட மாட்டோம், லோன் எடுத்துகிட்டு கட்ட மாட்டோம். அப்படி பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்னா அந்த பணத்து மேலே ஆசையை கொண்டு வந்து தப்பாக நம்ம நடத்தி அதன் மேலே இச்சை உண்டாக்கி விசுவாசத்தை விட்டு விடுவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்றன்றுக்கான தேவைகளை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விசுவாச சத்தியத்தின் பாதையில் நடக்கிற நமக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா திணறக்கூடாது, பலி மாறக்கூடாது. அதனால் என்ன ஆகுனா விசுவாசத்தை விட்டுருவோம். ஆனால் அநேக வேதனைகள் நமக்கு வரும். தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கும். வேதனைன்னு அப்படிதான் ஏமாற்றணும்னா கடன்காரன் வந்து நிற்பான். அடிக்கடி நிறைய பேர் செல்ஃபோன் நம்பரை மாற்றிட்டே இருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? செல்ஃபோனை மாற்றிட்டே இருப்பாங்க. நம்பரு ஏன் மாறுதுன்னா அவங்க அந்த பதில் சொல்லவே முடியாது. உருவ குத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, பிரச்சனை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பணத்தின் மேலே என்ன வைக்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. அதுதான் சொல்றார், இச்சையை வைக்கக்கூடாது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நல்ல லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது மன்னிங்க, பிரசங்கி 10:19 வாசிங்க. பிரசங்கி 10:19 அது படிக்கணும். பின்னாடி சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பாத்தீங்களா? அதுதான் வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் தீமைங்குது, இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும்
உதவுன்றது புரியுது அப்ப உங்களுக்கு? அப்ப தீமையை மட்டும் பிரசங்கித்து விட்டுறக்கூடாது. உதவும் என்பதை நம்ம தியானிக்கணும். நீங்க அப்படின்னா பணம்னாலே பாவம்னு நினைச்சிடக்கூடாது. அதில் நீங்க தெளிவா வசனத்தை படிக்கணும். முதல் படிச்சோம் அந்த என்னன்னா பண ஆசை எல்லா வச்சுக்கும் வேறா இருக்கு. அது மேலேயே ஆசை வைக்கக்கூடாது. பணம் 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 பணம்னீங்கன்னா அது பல இடத்துல வேரூன்றி பல பிரச்சனை உண்டாக்கும். ஆனா இங்க சொல்லுது பாருங்க, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரச ஜீவனுள்ளவரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். புரிந்துன்ற அலையிலேயே சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்ப பணம் உதவிக்காக பயன்படுத்த நம்முடைய பொருளாதாரத்துக்காக நம்ம வாழ்க்கைக்காக பயன்படுத்த வேண்டியது. பணம் என்பது ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்புல பாருங்க தீமையும் இருக்கு நன்மையும் இருக்கு. நெருப்பு இல்லாம நம்ம வாழவே முடியாது. அனைதினமும் அதுல தான் சமைக்கணும், அனைதினமும் அதுல தான் சமைச்சு சாப்பிடணும். ஆனா அதே நெருப்பை நீங்க தவறா பயன்படுத்தினீங்கன்னா நம்ம ஜீவனுக்கு அது என்னவா மாறிடும், அது பிரச்சனையாய் மாறிவிடும். அதே போலத்தான் பணம். பணத்தை பயன்படுத்துகிற விதமாய் நம்ம பயன்படுத்தணும். அதன் மேல ஆசையோ அதன் மேல இச்சையோ அதன் மேல நம்பிக்கை வைத்து அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நாம் நினைத்து விடவே கூடாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பணம் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன ஆகும், உதவும். அது உதவிக்காக கொடுக்கப்பட்டது பணம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 12:15 வாசிங்களேன். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவு திரளான ஆஸ்தி பணம் நமக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அதான் நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த பணம் ஏன் அது மேல நம்பிக்கையோ இச்சையோ அது மேல நம்ம விசுவாசமா வைக்க கூடாதுன்னா, அது நமக்கு உயிர் அல்ல. அது ஜீவனை நமக்கு என்ன பண்ணாது, தரவே தர, நித்திய ஜீவனை தராது. இருக்கிற பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், கால தாமதப்படுத்தலாம், நம்ம சாக போறத கால தாமதப்படுத்தலாம் அந்த பணத்தை வைத்து. ஆனா நித்திய ஜீவனுக்கு அது உதவாது, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது நம்முடைய பணம். அந்த பணத்தை தேவைக்காக நம்ம என்ன பண்ணிக்கணுமா, பயன்படுத்தி கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சங்கீதம் 62:10 வாசிங்களேன். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யம் உங்களுக்கு விருத்தியாவது பாவமே அல்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன், நீ வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பாய், எல்லா சகல ஜாதிகளில் உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், அவர்களுடைய வாக்குத்தத்தெல்லாம் இயேசுவின் மூலமாய் உனக்கு கொடுக்கப்படும், நாமெல்லாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி இயேசு தரித்தர்றானார். இதை 2 பக்கம் தியானிக்கணும். அப்ப நாமெல்லாம் பணக்காரரா இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல கவனிக்கணும் செய்தியா. நம்மளாம் எப்படி இருக்கணும், பணக்காரனா இருக்கணும்ன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம எல்லாம் பணக்காரனா இருக்கணும்னு வேதம் விரும்புகிறது, தேவன் விரும்புகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறந்து நமக்கு கோடா கோடியாய் தருகிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை அதன் மேல வைத்து விடவே கூடாது. பணம் பெருக 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 நம்முடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காதே, அதுதான் டேஞ்சர். நம்ம என்ன ஆகணும், பணம் பெருக 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 நம்முடைய இருதயம் எங்க போயிடும், ஆண்டவரை மறந்துடும், பரலோகத்தை மறந்துடும், வசனத்தை மறந்துடும், விசுவாசத்தை விட்டுருவோம், பணத்தின் மேல நம்முடைய இறுதியை போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் எச்சிக்கிறார். இப்ப வாசிங்க லூக்கா 12:16 21 வரைக்கும் வேகமா வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக நிறைய சொத்து வந்த உடனே இவன் ஆண்டவர் மறந்துட்டான். சொத்து மேல நம்பிக்கை வச்சுட்டான், பணத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டான், இன்னும் கோடி கோடியா வந்துருச்சு. உடனே தன் இருதயத்துல என்ன சொல்றான், என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, தாவீது என்ன சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றார், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்றார். ஆனா இவன் என்ன சொல்றான், என் ஆத்துமாவே
அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்க நிறைய பொருள் நான் சேர்த்து வச்சுட்டேன். நீ இளைப்பாரி நீ சந்தோஷமா இளைப்பாரி புசித்து குடித்து நீ நல்ல புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று நல்ல பூரிப்பா நீ இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே அப்படியே சிந்திக்கிறான். தன் ஆத்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சிந்திக்கிறான். தேவனோ அவனை அத நோக்கி, பாத்தீங்களா, மனுஷன முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அவன் நினைக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அந்த ராத்திரி அவனோடு கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ராத்திரியில உன் உயிர் என்ன ஆத்மாவை எடுத்துட்டான். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சேகரித்ததெல்லாம் யாருடையதாகும்? அதான் நம்ம யோசிக்கணும். சேகரிக்கணும், சேர்த்து வைக்கணும். நீதிமான் தன் பிள்ளைகளுக்காய் சுதந்திரத்தை விட்டு விட்டு போகிறான். பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கணும். ஆனா அதுதான் உங்களுக்கு ஜீவன் என்று நினைத்து விடக்கூடாது. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு தேவை. ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும், தப்பே கிடையாது, பாவமே கிடையாது. ஆனா உங்க இருதயத்துல ஒருபோதும் அதன் மேல என்ன பண்ணி விடக்கூடாது, வைத்து விட. கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அதனால தான் சாத்தான் யோபுவை சோதிக்கும் பொழுது அவங்க ஆண்டர்கிட்ட ஒன்று சொன்னான், நீங்கள் அவனுக்கு நிறைய கொடுத்துருக்குறீங்க, நிறைய பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைங்க, சொத்து சொகல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அதனால தான் அவன் டெய்லி உங்களை என்ன பண்ணுறான், துதிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான், விசுவாசிக்கிறான், மகிமைப்படுத்துறான்னு ஒரு குற்றச்சாட்டினான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் கொடுத்ததுனால என்னை துதிக்கிறது இல்லை, கொடுத்ததுனால அவன் என்னை ஸ்தோத்திரிக்கிறது இல்லை. அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், அவன் என்னை நேசிக்கிறான், அதனால நீ போய் அவனை சோதித்து பாருன்னாரு. பிசாசு வந்து அவருடைய எல்லா ஆஸ்தியும் அழிச்சான், ஐஸ்வர்யத்தை அழிச்சான், குழந்தைகளை கொன்று போட்டான், ஒன்றில்லாத நிலைக்கு அவனை தள்ளி போட்டான். ஆனாலும் அவன் உண்மை உள்ள மனுஷனா இருந்ததுனால, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து மேல அவன் நம்பிக்கை வைக்காத தேவ பிள்ளையா இருந்ததுனால கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்னு சொன்னான். அல்ல இல்லையா? நான் வரும்போது நிர்வாணமா வந்தேன், போகும்போது நிர்வாணமா போறேன், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இதைத்தான் பார்த்தீங்களா? அப்ப அவன் எதன் மேல நம்பிக்கை வைக்கல. அவன் அந்த அரேபியா கண்ட்ரியில அவன் தான் பெரிய பணக்காரன் அந்த நாட்கள்ல. யோபு போல பணக்காரன் யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய பணக்காரன். ஒன்றும் இல்லாம போனாலும் சிம்பிளா சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்க சம்பாதிச்சுட்டேன், என்கிட்ட இருக்கிறது இது எனக்கு போதும், இது எனக்கு நம்பிக்கை, இதுல நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற எண்ணம் ஒருபோதும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. எத்தனை கோடி கோடி கோடியா நமக்கு இருக்கலாம், பாவமே கிடையாது. ஏன்னா ஆபிரகாமை விட பணக்காரி யாரு உலகத்துல? யாரு கிடையாது. அவர் இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கோடீஸ்வரங்க. அதனால பரலோகத்துக்கு போறதுக்கு பணம் தடையே கிடையாது. ஆனா அந்த பணம் நம்முடைய இருதயத்தை இழுத்து விடக்கூடாது, இருதயத்துக்குள்ள வந்து விடக்கூடாது, அது நமக்கு நம்பிக்கையாய் மாறி விடக்கூடாது. ஆனால் பவுலுடைய ஊழியத்தில் பார்க்கிறோம், அவர் குப்பையும் தூசியுமாக அதை பார்த்தார். அலையிலேயே சொல்லுங்கள, பணத்தை எப்படி பார்த்தாரா? குப்பையும் தூசியுமாக பார்த்தான். இன்னைக்கு நாமெல்லாம் காணிக்கை எடுத்தா அதை அப்படியே கனப்படுத்தி முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஜெபம் பண்ணி அந்த காணிக்கை நம்ம என்ன பண்ண வாங்குகிறோம். ஆனா பவுல் காணிக்கை எங்க வைக்க சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? எல்லா சபைகளிலும் வசூல் பண்ற பணத்தெல்லாம் பவுல் இடத்துல கொண்டு வந்து எங்க வச்சாங்க? பாதத்துல வச்சாங்க. கையில கூட அவர் வாங்கல. காணிக்கை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு போங்கன்னா கீழே காலில் வச்சுட்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு அவர் பணத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. எந்த இடத்துல வைத்திருக்கிறாரு? காடு கீழே வைத்திருக்கிறார் பணத்தை. அவர் யாரு தெரியுமா? அந்த நாட்களே 3 கப்பலுக்கு சொந்தக்கார், பெரிய கோடீஸ்வரர். அவர் படித்த காலேஜில் யாருமே படிக்க முடியாது. கமேலியர் பாதத்தில் அமர்ந்து படிக்கணும்னா கோடீஸ்வரங்க தான் அவங்க கிட்ட படிக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல படித்த பவுல் அந்த பணத்தில் குப்பையும் தூசியுமாக எண்ணி அதை தன் இருதயத்துக்குள்ள வந்து விடக்கூடாது என்று சொல்லி ஊழியத்திற்கு பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு பயன்படுத்த கொண்டு வந்த காணிக்கை எல்லாம் கீழே காலில் கீழே வச்சுட்டு போங்கன்றாரு. ஏன் சொன்னா, இந்த வசனம் அவருக்கு தெரிந்திருந்தது, இந்த பணம் நமக்கு ஜீவன் அல்ல, இது நமக்கு நித்திய ஜீவன் அல்ல என்பது. அதனால பணத்தினால அநேக தீமைகளை சாத்தான் நம்ம கொண்டு வருவான். பணம் தான் உலகம், பொருள் தான் உலகம், பணம் தான் சொல்லி அவன் ஏமாற்றுகிறத வஞ்சிக்கிறத பார்க்குறோம். அதனால இந்த பணத்தை நம்ம பயன்படுத்துகிற விதமாய் பயன்படுத்தணும். இல்லைன்னா இது நம்மளை என்ன பண்ண தெரியுமா? எல்லாரும் காணிக்கு போட்டு மிச்ச பணம் இருந்த கையில் எடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லி காட்டுறேன்.
காணிக்கு போட்டோன்னே காலி ஆயிட்டீங்களா? எவ்வளோ நல்லவங்க பாருங்க நம்ம ஆட்கள். அந்த 2 பாசு விதவை போல எல்லாத்த போட்டிருக்காங்க பாருங்க, மீதி இல்லாம. உண்மையா யாருக்கிட்ட பணம் இல்லையா? எல்லாம் கையில் பணம் எடுங்க பார்க்கல, இருக்கிறவங்கள எடுங்க. வாங்க மாட்டேன், பயப்படாதீங்க. மறுபடியும் எங்க உண்டியில் போட சொல்லிடுவாருன்னு பயந்துட்டே எடுக்க மாட்டேங்கிறேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி காட்ட போகிறேன். இந்த பணத்தினுடைய டேஞ்சர் என்னன்றது உங்களுக்கு காட்ட போறேன். எல்லா பணத்தை இப்படி பிரிச்சுக்கங்க, இப்படி பிரிச்சுக்கங்க. பணம் இப்போ வருது பாருங்க, 50, 100 இல்லை 10 ரூபாய் காணிக்கு போட்டு 50 ரூபாய் கையில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் எடுக்க பயப்படுறாங்க. எடுங்க, பிச்சு பேத. பணம் இல்லையா? காரில் இருக்குதா? அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க, இருக்கிறவங்க காணிக்க கொடுங்க. பக்கத்தில் கடன் வாங்கிக்கோங்க. நமக்கு 1வது படிக்கும் போது அதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 5ல் 10 போகாதா? பக்கத்தில் என்ன பண்ணிக்கோ, கடன் வாங்கிக்கோன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்லையே கடன் வாங்கி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் எல்லாம் கடன் வாங்கி அப்படியே கையில் எடுங்க பார்க்கலாம். இந்த பணத்தினுடைய டேஞ்சர் என்னன்றது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சரி, பணத்தை எடுத்தவங்கள கையை தூக்குங்க. அந்த பணத்தை என்ன பண்ணுங்க, இப்படி தூரத்தில் வச்சு என்ன பாருங்க. தூரத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி தூரத்தில் வச்சு பாருங்க. பாஸ்ட் தெரியுது அப்படின்றவங்கெல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாஸ்ட் தெரியுறாரா? கொஞ்சம் பக்கத்தில் கண்ணுக்கிட்ட கொண்டு வாங்க. பாஸ்ட் எவ்வளோ தெரியுறாரு? நல்ல கண் இப்படி மூடிக்கங்க. பாஸ்ட் தெரியுறாரா இல்லையா? தெரியலன்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதான் பணம். நீங்கள் தூரத்தில் வச்சா உங்களுக்கு ஏழை எளியவர்கள், திக்கச்சோகள், அப்பா அம்மா, மாமியார் மாமனார், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் தெரியும். அவங்க கஷ்டப்படுறது என்ன கவனிங்க. தூரத்தில் வச்சிங்கன்னா உலகத்தில் யார் யார் கஷ்டப்படுறாங்க, நம்ம சொந்த பந்தம் என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பணத்தை நேசித்து கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா பாதி பேர் தெரியாது. நல்ல பக்கத்தில் பணம் தான் என் வாழ்க்கை, பணம் தான் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, மனைவி தெரியாது, புருஷன் தெரியாது, பிள்ளைகள் தெரியாது, உலகத்தில் ஒருத்தர் தெரியாது. எனக்கு எதுதான்? பணம் தான். உங்களுக்கு இரக்க குணம் போயிடும், உதவி செய்கிற குணம் போயிடும். அந்த ஒன்றுமே தெரியலையே, கண்ணையை மறைச்சிக்குது இல்லை. எந்த உலகமும் உங்களுக்கு தெரியாது. யார் கஷ்டப்படுறான், யார் துக்கத்தில் இருக்கிறான், யார் துயரத்தில் இருக்கிறான், ஒன்றுமே நமக்கு தெரியாததுனால இந்த பணத்திற்கு நம்ம அடிமையாய் மாறுவோம். இந்த பணத்தை தவறாக நம்ம பயன்படுத்துவோம். இந்த பணம் தான் எனக்கு வாழ்க்கை என்று நினைத்து ஒருவருக்கும் நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் நம்ம மாறிவிடுவோம். அதனால தான் அதை இச்சிக்கிறவர்கள் அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய தங்களை குத்தி கொள்ளுகிறாங்க. அதனால குத்திக்க பணத்தினால எத்தனை பிரச்சனை பார்த்தீங்களா? பணம் இல்லைன்னா கணவன் மனைவி கூட என்ன பண்றாங்க, மதிக்கிறது கிடையாது பாருங்க. புருஷன்கிட்ட நிறைய பணம் இருந்தால் தான் பெண்களுக்கு சிரிப்பே வருது, மனைவிமார்களுக்கு இல்லைன்னா என்னதான் வருது, சிரிப்பே வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? எல்லாம் உண்மைன்னு ஆயிடுறீங்க பாருங்க, நல்லவங்க போல. பணம் தான் எல்லாத்திலும், பணம் 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 தான். பணம் இருந்தாதான் உலகம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது நம்மை தவறான பாதையில் கொண்டு போகுது. பணம் பாவம் அல்ல, பணத்தின் மேல நம்பிக்கையும் பலத்தின் மேல இருதயத்தும் வைப்பது தவறு. அது தவறான பாதையில கொண்டு போகும், மரணத்துக்கு கொண்டு போகும், கொலைக்கு கொண்டு போகும். ஏன் கொலை செய்யறான், ஏன் லஞ்சம் வாங்குறான், ஏன் ஏமாத்துறான்? அந்த பண ஆசை வர 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 பாருங்க, ஏழை மக்கள் இடத்துல என்ன பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. ஏழை மக்களிடத்துல லஞ்சம் வாங்குறாங்க. என்ன அநியாயமா நம்ம பணத்தை அவங்க வாங்குறதால நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னா அந்த பணம் அவர்களை தீமையான பாதையில நடத்துகிறது. புரிதுன்னு மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பார்த்தீங்களா? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல். நம்மள யார்கிட்ட பணக்காரரா இருக்கணும்? தேவனிடத்துல பணக்கார. அன்புல சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இரக்கம், இச்சை அடக்கம், இதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமே தவிர தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன் இப்படியே இருக்கிறான். நமக்காக என்றே அல்ல, நாம் பிறருக்காக வாழ வேண்டும். உலகத்துல நிறைய ஐஸ்வர்யவான்களை தேவன் ஏன் வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த ஐஸ்வர்யவான் பேலன்ஸா ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், படிக்காதவர்களை ஹெல்ப் பண்ணுவான், திக்கச்சொங்களை ஹெல்ப் பண்ணுவான் தான் ஆண்டவர் நிறைய ஐஸ்வர்யவான்களை வைத்திருக்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அந்த உபதேசத்தை தருகிறார். கிறிஸ்தவர்களை நாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம சர்ச்சில் ஐஸ்வர்யவான்களை யாரும் கிடையாது, ஏதோ ஒருத்தர் 2 பேர் தவிர. ஆனால் இந்த பிரசங்கம் நமக்கு பிரயோஜனப்படாது.
ஆனாலும் அது ஒரு பாவம் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். ஏன்னா வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப நம்ம அந்த பணத்தின் மேல அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க, இந்த பணத்தினாலே ஏமாந்து போனவங்க யூதா 1 வசனம் வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பாத்தீங்களா, பீலையாம் கூலிக்காக என்ன பண்ணா? வஞ்சகத்தினாலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இதுல பீலையாம் யாரு? அவரு பீலையாம் போனவரை கூட நம்ம அவரை பார்த்தோம். கழுதை எவ்வளவோ தடுத்து பார்த்துச்சு போல. அப்புறம் தேவ தூதரே அவர் கண்ணில் பட்டாரு, கேட்டுட்டு போனாரு. நான் சொன்னதான் பேசணுன்னாரு. போனாங்க, பேசினாங்க, வந்தாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இவர் அங்கே சபிக்கும் பொழுது அங்கே என்ன வார்த்தை வந்தது? ஆசீர்வாதமான வார்த்தை வந்தது. ஆனால் இவனுடைய இறுதி முழுவதும் எதனால நிறைந்திருந்தது தெரியுமா? அந்த ராஜா கிட்ட என்னத்தை வாங்கணும்? பணத்தை வாங்கணும். அதே பண நிறைவு. ஆண்டவரே அவனோடு கூட பேசுகிறார், தேவதூதரை பார்க்கிறாரு, கழுதை பேசுது, என்னென்ன அற்புதம்லாம் நடக்குது. ஆனா அவனுடைய இருதயம் எதுல நிரம்பி இருக்கு தெரியுமா? அந்த ராஜா கையில இருக்கிற அந்த பொக்கிஷத்தை வாங்கணும், அந்த மூட்டையை வாங்கணும்னு சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை பணத்துக்காக கொடுத்துட்டு வந்துட்டான் அவர்களுக்கு. அந்த தவறான ஆலோசனை கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? என்னாகும் புஸ்தகம் 25:9 வாசிங்க. அவன் கொடுத்த தவறான ஆலோசனையினால இஸ்ரவேல் மக்கள் மத்தியில பாருங்க, அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். தவறான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டான். உங்க ஊர்ல இருக்கிற அழகான பெண்கள் எல்லாம் அந்த பாளையத்துக்குள்ள பின்னாடி அனுப்பிவிடு. பின்னாடி போற வாலிப பசங்க எல்லாம் பக்தி இல்லாத ஆட்கள், பின்னாடி உட்காந்து செல்போன் எல்லாம் நோண்டுறாங்க பாருங்க. சர்ச்சில் பிரசங்க கேட்க மாட்டாங்க, அப்படியே செல்ஃபோன் நோண்டிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இப்படியே இருக்கு. இந்த மாதிரி கேஸுங்க அங்கேயும் இருந்துச்சு. நல்ல உற்சாகமானவங்க மோசே கூட பாட்டு பாடி அந்த இதை உற்சாகமாக போயிட்டு இருந்தாங்க. சில உற்சாகம் இல்லாத கேஸ் பின்னாடி இருந்ததுங்க. ஏதோ அவர் கூட போல வாங்குறான்னு சொல்லி போன கேஸில் அப்படி நீ பொண்ணுங்களை அனுப்பு, உங்கள் அழகான பெண்களை அனுப்பு. அவங்க பாவம் செய்யும்போது தேவனே அவங்கள என்ன பண்ணுவார்? அடிச்சு நொறுக்குவார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களையே ஆண்டவரே அடிச்சு கொள்ளும்படி பாவத்தில் விழ செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டா காசை வாங்கிட்டு. ஆனால் எத்தனை பேர் செத்தாங்க? அதனால 24,000 பேர் செத்தாங்க. இவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு, பார்த்தீங்களா? அதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அவன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் 24,000 பேர் அன்னைக்கு செத்து போனாங்க. அதனால இந்த பணத்தின் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜாக்கிரதையாக அதை கையாளணும். அடுத்தது அப்போஸ்தலர் 5 வரைக்கும் வேகமாக வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். அவங்க தான் பொருத்தனை பண்ணாங்க. இந்த இடத்தை வித்து காணிக்கு தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு பணத்தை வஞ்சித்து வச்சுட்டாங்க. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க, ஒரு பங்கை ஊழியக்காரர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பணம் வந்தன கூடவே யார் வரான்? சாத்தான் வரான். கூடவே பிசாசு வரான். நீ காலையில் நினைக்கிறீங்க 100 ரூபாய் காணிக்கு போடணும்னு நினைக்கிறீங்க, சாத்தான் கூடவே வரான். என்னடா 10 ரூபாய் போடு போதும், உனக்கே 1000 கஷ்டம் இருக்குது, நீ 100 ரூபாய் போட்டு என்னத்தை பண்ணுற? அப்படி பின்னாடியே வருவா சாத்தான். இவங்க தான் சொல்லிட்டு போனாங்க பாஸ்ட்டுக்கிட்ட, இந்த நிலத்தை விற்று பூரா நாங்கள் சர்ச்சுக்கு தர்றோம், 3 ஏக்கரான நிலத்தை வாங்கிக்கிங்க பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் நிறைய விற்ற உடனே உங்களுக்குள்ள பிசாசு வந்தாலும் அவ்வளோ இது கொடுக்குற நீ, அதெல்லாம் வேண்டாம், பாதி நீ வச்சுக்கோ, பாதி கொடுங்குறான் பாருங்க. அப்போ என்ன ஆசை உண்டாக்குறான்? பணத்தை பார்த்தோன்னே இருதயத்தை மாத்துறான் பாருங்க, பொருத்தனையவே மாற்றுகிறான், அப்படியே வஞ்சிக்கிறான். பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க நம்ம மாதிரி ஊழியக்காரங்களா? அப்படியே ஆண்டவரோடு கூட பேசுகிற ஊழியக்காரங்க. ஆவியானவர் சொல்லிட்டார், டே இவன் பாதியை வீட்டில் வச்சுட்டு பாதி கொண்டு வந்திருக்கிறான், நீ அவங்ககிட்ட கேளுன்ட்டாரு. கேட்ட உடனே அங்கே என்ன ஆயிப்போச்சு? அவனும் மரித்து அவனுடைய மனைவியும் மரித்து போனான். எதனால இந்த தீமை உண்டாச்சு? பண ஆசை. அவங்க முழுவதுமாய் கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு 100 கொடுத்திருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உண்மையா அதை விற்று கொண்டு வந்து அவங்க ஆண்டவருடைய பேதுரு கையில கொடுத்திருந்தாங்கன்னா அவங்கள இஸ்ரவேல் தேசத்தின் பெரிய கோடீஸ்வரங்களா கர்த்தர் மாற்றி இருப்பார். ஆனால் அதை கர்த்தர் கொடுத்த நம்ம வஞ்சிக்க முடியாது, கச்சத்தில் நம்ம ஏமாற்ற முடியாது. இவ்வளவுக்கு காரணம் என்ன? அந்த பண ஆசை. விற்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வித்து அந்த பணத்தை பார்த்த உடனே மனசு மாறுது.
அப்போ அந்த பணம் இவ்வளோ டேஞ்சர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரையே வஞ்சிக்க வச்சு, ஆண்டவரையே ஏமாத்த சொல்லுது, ஆண்டவருக்கே துரோகம் பண்ண சொல்லுது. அதுதான் பிசாசனுடைய வஞ்சனை. அதனால தான் அந்த பணத்தின் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐயோ இது கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படியெல்லாம் நினைக்கூடாது. கர்த்தருக்கும் ராயனுக்கும் என்ன பண்ணோம், கரெக்டாக ஷேர் பண்ணி கொடுத்துடணும். வர்ற தசமபாக காணிக்கலாம் அழகாக எடுத்து கண்ணை மூடி இது ஆண்டவருதுன்னு சொல்லி கொடுக்குறவங்களை பாருங்க, ஆண்டவர் கோடியை ஆசீர்வதிப்பான். ஏதோ தசமபாக நோட்டில் பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு சிலர் 300 ரூபாய் போடுவாங்க, 30 வருஷமா 300 ரூபாவே போட்டிருக்கிறாங்க. மாதத்துக்கு 3000 வருமா வராதான்னு நமக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் நம்ம பேதுரு போல கேட்கறது இல்லை. கேட்டால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். என்னங்க 10 வருஷமா 30 எவ்வளோ போடுறீங்க? 300 தான் போடுறீங்க. சில பேர் 100 ரூபாய் தான் போடுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் தான் மாதம் வருமா? நீங்களே யோசனை பண்ணுங்க. கூலி வேலைக்கு போனாலே ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வாங்குறாங்க, 100 ரூபாய் தான் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பேதுரு போல கேட்கறது கிடையாது. ஏன்னா ஏதோ செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அது வேற வம்புடான்ட்டு நம்ம சரி வர்றது போட்டுன்னு விட்டுடுறோம். சில பேர் தசம்பாகமே போகிறதே கிடையாது, சந்தா கட்டுறதே கிடையாது. ஏன்? இதெல்லாம் யாருடைய தந்திரம்? அந்த பணத்தின் மேல ஏதோ ஒரு ஆசை, இந்த பணத்தை கொடுத்தா நமக்கு நஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆசையில கர்த்தரையே வஞ்சிக்கத்தக்கதான பாவத்தை பிசாசு செய்ய வைக்கிறான். அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதனால அது மேல ஆசை வைக்காதீங்க, அது மேல இச்சை வைக்காதீங்க. இதுதான் எனக்கு ஜீவன் நினைக்காதீங்க. இது 50 ரூபாய் 100 ரூபாயில நான் பிழைச்சிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்களை ஏமாத்துறதுனால, இவங்களை வஞ்சிக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுவேன், நல்லா வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்மை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடும். அல்ல இல்லையா? அதனால தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் நீதிமான் எப்படி இருக்கிறான்? தவறாது இருக்கிறான். நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்கன்னா நீதிமான் தன் கடனை திருப்பி செலுத்துவான். கடன் எங்க பேங்க்ல வாங்கினாலும் சரி, ஒரு மனுஷன் இடத்துல வாங்கினாலும் சரி, உங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கினாலும் சரி, யாருக்கிட்ட கடனா நீங்க கேட்குறீங்களோ அதை நஷ்டமே வந்தாலும் அதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும். இல்லைன்னா இந்த பணம் நமக்கு தீமையை உண்டாக்கும். கடன் மட்டும் நீங்க கையில வைக்கவே வைக்காதீங்க. அன்னைக்கு ஒருத்தர் கூட வீடியோல போட்டு காமிச்ச பாருங்க, இலங்கையில எப்பவோ ஒரு நாள் 30 ரூபாவா 300 ரூபாய் எங்க திருடின மனுஷன் போய் மொத்தமா 30,000 3 லட்சமா கொடுத்துட்டு வந்துட்டான். அதை பார்த்தீங்களா? நம்ம யார் வேதத்தில் சகையோ என்கிற மனுஷன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாய் பணத்தை வாங்கியிருந்தா எத்தனை ரிட்டர்ன் கொடுக்குறேன்? 4 எத்தனையா கொடுக்குறேன், 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன். அவன் புரிஞ்சிச்சு அவனுக்கு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இந்த பணம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவன் யாரு? பில் கலெக்டர். அவன் பில் எல்லாம் வரி வசூல் பண்றவன் நிறைய லஞ்சம் வாங்கி கோடியா சேர்த்து வச்சுட்டான், வீட்டிலலாம் புதைச்சி வச்சிருக்கிறான். இயேசு ரட்சிப்பை கொடுத்தன பாருங்க, பணம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, குப்பையா தோணுது. நான் 4 எத்தனையா கொடுத்துட்றான், உங்க ரட்சிப்பு மட்டும் எனக்கு போதுங்கிறான். இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி இன்னும் கடனை கொடுக்காம 10 வருஷம் ஆச்சு அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க. அவங்க மறந்தாலும் நீங்க மறக்க கூடாது. வட்டி அசலாக கொண்டு போய் ஒரு நாள் உங்ககிட்ட வாங்கினேன், இந்தாங்க இந்த கடனை வச்சுக்காங்கன்னு திருப்பி கொடுத்தீங்கன்னா திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவா. மற்றவங்களை வஞ்சிக்காதீங்க, மற்றவங்களை ஏமாற்றாதீங்க. அதான் நஷ்டம் வந்தாலும் நீங்க ஆணை இட்டுட்டீங்கன்னா, தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருங்க. கடனெல்லாம் திருப்பி செலுத்திருங்க. சீட்டெல்லாம் கட்டி நீங்க ஏமாத்தி இருந்தீங்கன்னா போய் கொடுத்துருங்க. லோன் கட்டலைன்னா போய் கொடுத்துருங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றார். அந்த பணம் உன்னை ஆசீர்வதிக்காது, அந்த பணம் உனக்கு விருத்தி அடையாது. மற்றவருடைய பணம் நம்ம வீட்டில் இருந்தால் அது நமக்கு சாபமாகவே இருக்கும். அவர்கள் கண்ணீர் வடித்தாங்கன்னா, அவங்க துக்கப்பட்டாங்கன்னா அது நமக்கு நல்லதே கிடையாது. அதனால மற்றவர்களுடைய பணத்தையோ பொருளையோ நம்ம இச்சிக்க வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். அது மேல நீங்க அதனால நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு சென்ட் நிலமாய் இருந்தாலோ அண்ணன்தோ தங்கச்சிதோ யாருதோ போய் கொடுத்துருங்க. அப்பா இது வேண்டாம், எனக்கு இயேசு போதும், அவர் பரலோகத்தில் எனக்கு கோடியா வைத்திருக்கிறா, பொண்ணுல வெண்ணில வீதியோடு கூட வீடு வைத்திருக்கிறா, இந்த வீடு இந்த நீயே வைத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருங்க. கர்த்தர் நம்மை கோடியை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம இந்த உலக பொருளுக்காக பணத்துக்காக வஞ்சித்து ஏமாற்றி மற்றவர்களுடைய பணத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம புத்திசாலிங்கன்னு நினைக்கக்கூடாது. நான் புத்திசாலிங்க அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. நான் பாருங்க, எங்கள் அண்ணனுடைய சொத்தை ஏமாத்திட்டேன், எங்கள் தங்கச்சி சொத்தை நான் எழுதி வாங்கிட்டேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. புரியுதுன்ற மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நமக்கு நேரம் இல்லை. அதனால அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில அவங்க தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாய் பண ஆசை வைத்ததுனால இருவரும் மரித்து போனாங்க. மத்தேயு 26:14 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு
26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சர்வ வல்லமுள்ள தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவனை சீஷராக தெரிந்தெடுத்து பயன்படுத்தி இவர் தான் கேஷியர். இவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து 12 பேருக்கு இந்த யூதாஸ் தான் என்னவா வச்சார் ஆண்டவர், பணப்பையை சுமக்கிறவன். அவர் வர காணிக்கை எல்லாம் யார் கையில தான் இருந்துச்சு, இந்த யூதாஸ் கையில தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை காட்டி கொடுக்கும்படி பண ஆசையினால எத்தனை ரூபாய்க்கு மயங்குகிறான்? 30 வெள்ளிக்காசுக்கு மயங்குகிறான். நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார். 15 வரைக்கும் வாசிச்சிங்கல்ல. அப்போ அந்த பாருங்க, அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீஷன், 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனா இருந்த இந்த யூதாஸை வெறும் 30 வெள்ளிக்காசை காமிச்சு பிசாசை ஏமாத்தினா பாருங்க. அதனால தான் நம்ம பணத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, யார் என்ன பணத்தை கொடுத்தாலும் நம்ம அதை ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் வேதனையை கூட்டவே மாட்டான். வேதனை கூட்டாத ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருவான். அநியாயமாய் நம்ம வருகிற வருமானத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அநியாயமாக அவர் கூடவே இருந்து சோறை தின்னுட்டு அவரையே காட்டி கொடுப்பதற்கு என்ன பண்ணுறான், 30 வெள்ளிக்காசை அதை வாங்குறான். அவனை பிசாசு வேறு விதமாக வஞ்சித்தான். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அப்படி தான் அன்பில்லாமல் போச்சு அவனுக்கு, ஏன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளை பிசாசு யாரு, தந்திரம் உள்ளவன். அவன் பயங்கர தந்திரக்காரன். நம்ம பண்ணுறது நல்லதுன்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பான், இது தப்பே இல்லாத மாதிரி ஐடியாவை கொடுப்பான். நான் அதை தியானிக்கும் பொழுது எனக்கு வெளிப்பட்ட காரியம், ஏன் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், யூதாசுடைய மனசில் ஒன்று தோன்றுகிறது. அவன் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அதிகமாக இருக்க மாட்டான். அதனால தான் பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கம் பண்ணும்போது இருக்க மாட்டான். அற்புதங்களை செய்யும்போது, அதிசயங்களை செய்யும்போது இவன் வெளியே போயிடுவான். இந்த சீஷர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது, சீஷர்களுக்கு இடம் ரெடி பண்ணுறது, அடுத்து இது தான் அவனுடைய வேலை. அதிகமாக அவன் பிரசங்கத்தை கேட்டது கிடையாது. இயேசுனுடைய நித்திய ஜீவன் இதெல்லாம் அவன் கேட்டதே அதிகமாக அவனுடைய வசனம் அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் வரும்போது சீஷர்கள் சொல்லுவாங்க கூட, டே இயேசு 5 இப்படி பண்ணாரா, அடிக்க வந்தாங்க தப்பிச்சிட்டாரா, கல்லை தூக்கி போட்டாங்க ஓடிட்டாரா, மறைஞ்சிட்டாரா, எப்படின்னு சொல்றதெல்லாம் இவன் கேட்டு வச்சுக்கிறான். அதனால தான் வெறும் அற்புதத்தை நம்பியே நம்ம வாழக்கூடாது. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, இயேசு மறைஞ்சிடுறாரு, தப்பிச்சிடுறாரு, அவரை பிடிக்க முடிய மாட்டேங்குது, மலையிலிருந்து தள்ள பார்த்தாங்க காணாமல் போயிட்டாரு, இப்படி எல்லாம் இவங்க உட்காந்து பேசுறாங்க. அப்போ இவனுக்கு நித்திய ஜீவனை குறித்து அவருடைய உபதேசத்தை குறித்து இவன் கேள்விப்படாம அவர் பெரிய அற்புதர் அதிசயரன் மட்டும் இவன் கேள்விப்பட்டு கொண்டிருந்தான். இப்போ இவனுக்குள்ள சாத்தானி என்ன ஞாபகம் கொடுத்துருக்கிறான், என்ன ஐடியா கொடுத்துருக்கிறான்னா, இவன் பணப்பை வச்சிருக்கனால இயேசுகிட்ட போய் நீ நல்ல பேர் வாங்கலாம், உனக்கு ஒரு நல்ல ஐடியா தரேங்கிறான் பிசாசு. இது நான் சொல்றது, பைபிள் இல்லை, ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்லியிருப்பான், இயேசுகிட்ட நீ நல்ல பெருமை வாங்கணும்னா உனக்கு நான் 300 வெள்ளிக்காசு வாங்கி தரேன், நீ போய் இயேசுகிட்ட கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார், நீ இவங்ககிட்ட சொல்லி காட்டி கொடுக்குற, நீ ஏமாற்றி வாங்கிரு, நீ போய் 300 வெள்ளிக்காசை கொடுத்துரு, நாளைக்கு அவங்க பிடிக்க வரும்போது நீ போய் என்ன பண்ணு, காட்டி கொடு, இயேசு என்ன பண்ணுவார், தப்பிச்சிருவார். அவனை எப்படி ஏமாத்திருப்பான் பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணிடுவார், தப்பிச்சிருவாரு. சீஷர்கள் சொன்னாங்கல்ல, அன்னைக்கு மலையிலேருந்து தள்ள பண்ணாங்க, ஓடிட்டாரு, கல்லடிச்சாங்க, மறைஞ்சிட்டாரு. அவர் பிடிக்கவே முடியாது. உங்க இயேசு யாரும் பிடிக்க முடியாது, இவங்க பிடிக்க முடியுமா? அவர் தப்பிச்சு வந்துருவாரு. தப்பிச்சு வந்த பிறகு நீ 300 வெள்ளிக்காசை கொண்டு போய் இயேசு கிட்ட, இயேசு பார்த்தீங்களா நான் ஏமாத்தி 300 வெள்ளிக்காசு வாங்கிட்டு வந்துட்டேன், நம்ம ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீ பேர் வாங்கிரு அப்படின்னு தான் ஏமாத்தி இருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவன் காட்டி கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. அவனை அப்படியே வஞ்சிக்கிறான், நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த காரியத்தை செய்ய வைத்து, அதனால தான் அதுக்கப்புறம் அவன் உணர்வடைந்து நேரம் அந்த பணத்தை தூக்கிட்டு எங்கே போகிறான். உண்மையால் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அவன் காட்டி கொடுக்கல. இப்போ புரியுதான், அவரை பிடிச்சிட்டாங்க, இயேசு மாட்டிட்டாரு, ஏன்டா தப்பிக்க மாட்டேங்கிறாரு, ஏன்டா இவர் போயிட்டாருன்னு கலங்கி பயந்து நேரம் 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் அந்த ராஜா கிட்டே கொடுத்துட்டான், அவங்க கிட்டேயே கொடுத்துட்டான். கொடுத்து ஐயோ இயேசுவை விட்டுருங்க, நான் ஏமாந்து காட்டி கொடுத்துட்டேன்றான்.
புரியுது உங்களுக்கு? அப்போ முதல் பிசாசு எப்படி ஏமாத்திருக்கேன். இவன் 30 காசுக்காக காட்டி கொடுத்துருந்தா 30 காசை சந்தோஷமா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பான். ஆனால் அவன் கொண்டு போகல. அவன் செய்த தவறு என்னன்னா, அந்த பணத்தை அங்கே போய் கொடுத்தது சந்தோஷம், மறுபடியும் இவன் யாருக்கிட்ட வந்திருக்கணும்? பேதுருவை போல இயேசுவிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆண்டவரே இது மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் காட்டி கொடுத்துட்டேன்னா உர்ரா, இது தேவ சித்தந்தான், பிதாவுனுடைய சித்தந்தான், போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுருப்பாரு. இவன் அங்கே போய் காசை கொடுத்துட்டு அப்படியே போய் தற்கொலை பண்ணி செத்துட்டான். அதான் தப்பு. அதனால எந்த பிரச்சனை, எந்த தோல்வி, எதில் உங்களை பிசாசை ஏமாத்தினாலும் மறுபடியும் ரிட்டர்ன் யார்கிட்ட வரணும்? இயேசுகிட்ட வரணும். பேதுரு அதே போல மறுதலி தான், சபித்தான், சத்தியம் பண்ணா, ஆனால் ரிட்டர்ன் யார்கிட்ட வந்துட்டான்? இயேசுவிட்ட வந்துட்டான். வந்து மறுபடியும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் இவனை பிசாசு வஞ்சித்தான், ஏமாந்து போனான். இதுக்கு காரணம் யாருன்னா பணம். பணத்தை கொண்டு பிசாசு நம்ம என்ன பண்ணுவா? இயேசுவையே காட்டி கொடுக்கிற பாவத்தை கூட செய்ய வைக்க சாத்தானால முடியும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, அங்க ஒரு மனுஷன் செழிப்பை கண்டு ஏமாந்தான். வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தி இருக்கதாக கண்டான். பாத்தீங்களா? செழிப்பை பார்க்கிறான். எல்லா செழிப்பை பார்த்து கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் 11 வரைக்கும் படிச்சீங்களா? எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்க, செழிப்பை பார்த்து போயிட்டான். இது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். இது ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின இடம். அதனால தான் ரட்சிப்பை விட்டு, ஆலயத்தை விட்டு, தேவனை விட்டு, உலகத்தில் உங்களுக்கு எத்தனை கோடி தரேன்னு சொன்னாலும் போய்விடவே கூடாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் தேவனை விட்டு, தேவ சபையை விட்டு, தேவனை விட்டு போய்விடவே கூடாது. இவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை விட்டு போனா, இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இவன் செழிப்பென்று கண்டு, நல்ல தண்ணி வருது, நல்ல விவசாய நிலம்னு சொல்லி போன அந்த நிலம் இன்னைக்கு சவக்கடலாய் கிடக்குது. அங்கே அக்னி இறங்கி எல்லாத்தையும் செத்து போய் வெறும் சவக்கடல். இன்னைக்கு டெட் சீ தான் அங்கே இருக்கு. அந்த நகரமே எரிஞ்சு போச்சு. புரியுதா? பார்த்தீங்களா? அதுதான் அண்ட சொல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. உலகத்தில் பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. செழிப்பையும் இதே பார்த்து நம்ம ஏமாந்து போனேன்னு சொன்னால், அவன் பாருங்க, தன் மனைவி இழந்தான், தன் பிள்ளைகளை பாவத்தில் விழச் செய்தான். பல தவறான காரியங்கள் அவன் மூலமாக நடப்பதற்கு எல்லா காரணம் என்னன்னா, ஆபிரகாமையும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்தை விரும்பி அவன் போனான். அவனுடைய வாழ்க்கை எல்லாமே நஷ்டத்தில் முடிந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்க, அதுதான் பணம் நம்மை வஞ்சிக்கிறது, பணம் நம்மை ஏமாற்றுகிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் பணத்தை பயன்படுத்துகிற விதத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். எவ்வளோ தூரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் வைத்து நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது தான் உலகம் உங்களுக்கு தெரியும். உலகம் யார், என்ன, எப்படி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் செழிப்பையும் இதையே நம்ம பார்த்து நம்ம கர்த்தரை விட்டு விடக்கூடாது, கர்த்தருடைய சபையை விட்டு விடக்கூடாது, லோத்துவை போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போய்விடக்கூடாது, கர்த்தருடைய ஊழியக்காரனை விட்டு போய்விடக்கூடாது. அவன் ஆபிரகாமோடு கூட வந்ததுனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம். அவனுக்கு அழைப்பு இல்லை, அவன் ஆபிரகாமோடு ஒட்டி வந்தான். அதனால அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. இன்னும் ஆபிரகாமை விட்டு, ஊழியக்காரரை விட்டு, தன் தேவ பிள்ளையை விட்டு அவன் தூரம் போனா எல்லாமே ஒட்டுமொத்தமா என்ன ஆயிப்போச்சு? அழிந்து போனது. அதனால பிரிந்து போகிறவர்களாய் அல்ல, இணைந்திருந்து ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோமானால் கடைசி பரிந்த நிலைத்திருப்போம், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 13:5 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில பணம் வேணும், ஆனா என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை இருக்கு. நல்லா கவனிச்சுக்காங்க, அதை நீங்க நல்லா தெளிவா இருக்கணும். பணம் நமக்கு வேணும், ஆனா என்ன இருக்கக்கூடாது? அதன் மேல ஆசை இருக்கக்கூடாது.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறது முதல்ல இப்ப எவ்வளவு இருக்குதோ அது போதும்னு முதல்ல நினைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. என்னை கைவிட மாட்டா, என்னை விட்டு விலக மாட்டா, என்னை கோடா கோடியா என்னை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தின் மேல நம்பிக்கை வை. நீ இருக்கிறது மேல திருப்தி இல்லாம இல்லாததை கண்டு நீ என்ன பண்ணக்கூடாது, நீ ஆசைப்படக்கூடாது. நீ போகாத, முதல்ல இருக்கிறத வைத்து நீ திருப்தியா இருந்து பழகு அப்படின்னு ஆண்டவர் நம்ம கற்று தருகிறார். கர்த்தர் உனக்கு தருவார், ஏற்ற காலங்களை தருவார் என்பதை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். புரிதல் சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு கடன் வாங்குறீங்கன்னா தப்பு கிடையாது. கடன் நீதிமான் கடனை திருப்பி செலுத்துவானா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீதிமானும் என்ன வாங்குவான், கடன் வாங்குவான். நீதிமான கடன் வாங்கலாம், திருப்பி செலுத்தணும். இப்ப திருப்பி செலுத்தணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் நீங்க வாங்குறீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சொத்து இருக்கணும், ஏற்கனவே உங்க பேர்ல இருக்கணும். அப்பதான் நீங்க 1 லட்சம் கடன் வாங்கணும். வெண்ணுமே இல்லாம ஒரு கையில 1 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டு அதை செலவழிச்சுட்டு அவர் ஓடி ஒளைஞ்சி பிரயோஜனம் இல்லை. கடன் வாங்குங்க, ஆனா அதை பிரச்சனை வரும்போது திருப்பி செலுத்துகிற சோர்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு வீட்டை வித்து கட்டிடலாம், இந்த தோட்டத்தை வித்து கட்டிடலாம், இந்த வண்டி வித்து கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இருந்தாதான் நீ கடனே வாங்கணும். அவங்க மட்டும் கடன் வாங்குறாங்க, இவங்க மட்டும் கடன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நஷ்டமே வந்தாலும், கொரோனா பிரச்சனை மாதிரி வந்தாலும் அவங்க சொத்தை வித்து கட்டிக்குவாங்க. அதனால கடன் வாங்குற தேவ பிள்ளையே, உங்ககிட்ட எந்த பொருளாதாரமும் இல்லாம எங்கேயோ கடன் தர்றாங்கன்னு ஃபோன் பண்றாங்கன்னு போய் கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாம செல்போன் நம்பரை மாத்திக்கிட்டோ ஓடிட்டோ ஒளிஞ்சிட்டு இருந்தா தேவனுடைய நாமம் தான் தூஷிக்கப்படும். புரியுது உங்களுக்கு? அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். பண விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ் இல்லாம கடனை மட்டும் வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது. திருப்பி செலுத்துகிற வருமானமோ திருப்பி செலுத்துகிற பலனோ நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையா என்பதை பார்த்து விட்டுதான் அப்புறம் நீங்க கடன் வாங்கணும். புரியுது? நாங்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால வாசிங்க போதும். எபிரேயர் 13:5 வாசிட்டீங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5லேருந்து ஒரு சில வசனங்களை வேகமா வாசிங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். எங்களுக்கு சொல்றாரு இது. ஏன்னா உங்களுக்கே சொல்லிட்டு இருந்தா நீங்களே என்ன முறைக்கிறீங்க. ஆனால் இப்ப எங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் சந்தோஷமா கேளுங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியை ஆதாய தொழில நின்று எண்ணுகிறவர்களுக்கு வல்லமை வரங்கள் கிருபைகளை பெற்ற ஊழியக்காரங்க இதை ஒரு பணம் சம்பாதிக்கிற ஆதாயமான ஊழியத்தை செய்யக்கூடாது. புரியுதுன்றவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க வேகமா. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும், இப்ப இருக்கிறது போதும்னு நீங்க நினைங்க, அதுவே பெரிய ஆதாயம். அது உங்களை உயர்த்தும், உங்களை கோடா கோடியா பெருக செய்யும். இப்ப இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறீங்களோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருங்க. அங்கிருந்து உங்களை மேல மேல கர்த்தர் கொண்டு போவார். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, அது ஒண்ணு நம்ம கொண்டு வரல. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஒண்ணு நம்ம கொண்டு போறது இல்லைன்னு நமக்கு தெரியும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாய் இருந்தால், சாப்பிடுறதுக்கு உடுத்துறதுக்கு இருந்தாலே அது போதுமென்று இருக்க கடவுள். அது போதும்ன்ற ஒரு இருதயத்தோட நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரராக விரும்புறவங்க சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பாத்தீங்களா? ஏதாவது ஒரு சிக்கல்ல கொண்டு போய் நம்மளை விட்டுரும். தெரியாம அத சொல்ற பதிலா, தெரியாம லோன் வாங்கிட்டு இன்னைக்கு வட்டியே கட்ட முடியலன்றாங்க. அது என்னன்னே கேட்காம காசை கொடுக்குறான்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை கண்ணியில போய் சிக்கிடுவாங்க. வட்டி மேல வட்டி மேல வட்டி மேல வட்டி மேல போய் கடைசியில் எங்க போகும்? மரணத்துக்கு தான் போய் விடும். அதுதான் அவர் கேட்டில அதுல போய் விழாதீங்க. ஐஸ்வர்யான்களாக விரும்பாதீங்க. ஆண்டவரே உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு, கேளு, ஆண்டவர் கொடுப்பாரு. நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு அவரே தருவார். அல்லேலூயா.
படிங்க. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் பண இருக்கிறது. ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி அதெல்லாம் விட்டுட்டு நீதியையும் நல்ல நீதியை பிடிச்சுக்கங்க, தேவ பக்தியை பிடிச்சுக்கங்க, விசுவாசத்தை பிடிச்சுக்கங்க, அன்பை பிடிச்சுக்கங்க, பொறுமையா இருங்க, சாந்த குணத்தையும் அடையும்படி இத பண்ணாலே உங்களை ஆண்டவர் கோடா கோடிய ஆசீர்வதிப்பார். அதுக்கு அது வசனம் எழுதல, ஞாபகம் வருது, படிங்க. நீதிமொழிகள் 22:1-2 வாசிங்க வேகம். யாராவது ஒருத்தர் நீதிமொழிகள், அதுல இதுக்கான பதில் அங்க வரும் பாருங்க. நீதிமொழிகள் 22:1-2. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். இன்னொன்னு அதுலயே இன்னொன்னு வரும் பாருங்க. ஐஸ்வர்யத்தை தரும்னு ஒரு வசனம் வரும் அடுத்த பக்கத்துல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வசனம். பயந்து நடந்தீங்கன்னா அதுவே நமக்கு ஐஸ்வர்யம் வரும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. பாத்தீங்களா? ஐஸ்வர்யம் தாழ்மையா இருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயந்து நடங்க, வரும் பலன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம், பணம் வரும். முதல்ல அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க லோன் அங்க இங்க போய் ஏமாத்தி எல்லாம் பணம் வாங்க வேண்டாம். தாழ்மையா இருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்களுக்கு பரலோகத்துல இருந்து ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், ஜீவனுமாம். ஜீவன் அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பணக்காரராகவும் இருப்பீங்க, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இங்கேயும் தாவீது போல நிரம்பி வழிவீங்க, பரலோகத்துக்கு போய் நீங்க சேர்ந்துருவீங்க. அதனால இங்க வந்துருங்க. நீதி 1 தீமோத்தேயும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுங்க. நித்திய ஜீவனை பற்றி பணக்காரரா இருங்க, ஆனா நித்திய ஜீவனை விட்டுறாதீங்க. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதுக்காக நம்மள ஆண்டவர் கூப்பிட்டிருக்காரு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடிற்கு செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை இடுகிறேன். ஆமென். நீ பணக்காரனா இரு, தப்பில்லை. ஆனா இதெல்லாம் நீ கடைபிடித்து நீ வாழ்ந்து ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்திலே நீ சந்தோஷமா இருங்கிறார். 1 தீமோத்தேயு 6:17-19 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். ஒருவேளை நீங்க பணக்காரா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. இருமாப்பா இராதீங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நிலையற்ற ஐஸ்வர்யம். அமெரிக்கா ஒரு நாள் எல்லாமே எரிஞ்சு போச்சு பாருங்க. இப்ப நேற்று செய்தி கேட்டீங்களா? நீங்க சொன்னா பயப்படுவீங்க. உங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன். இப்ப டெல்லியில நிலநடுக்காச்சு. இப்ப அங்க விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த இந்தியா முழுவதும் பெரிய நிலநடுக்க வருது. அதுல முக்கியமான நகரங்கள் கோயம்புத்தூர், மதுரை, சேலம், சென்னை. இங்க கட்டாயம் நிலநடுக்க வருன்றாரு. அப்போ இங்க நம்ம கட்டி வைத்திருக்கிற பொருள் எல்லாம் என்னது? நிலையற்றது. நிலை இல்லை. இதெல்லாம் நிலை இல்லாது. இந்த நிலை இல்லாத இந்த சொத்து பொத்து மேல நீ என்ன பண்ணாத, நம்பிக்கை வைக்காத. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை சம்பூர்ணமாய் தருவார், உன்னை ஐஸ்வர்யமான ஆக்குவார். எல்லாம் ஆண்டவர் உனக்கு தர்றவர் இருக்கிறதுனால அவர் மேல் நம்பிக்கை வைக்கவும், அவர் மேலேயே நம்பிக்கை வைங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். நற்கிரியைகளை பணக்காரரா இருங்க. ஏழைங்க, திக்கட்டவங்க, விதவங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுல நம்ம சபை பணக்காரங்களும் அப்படித்தான் செய்யறாங்க. எல்லாரும் கொடுக்கறதுல உற்சாகமா இருக்கிறாங்க. அது போல நீங்க செய்கிறவர்களா ஐஸ்வர்யவான்களா இருங்க. தாராளமாய் கொடுக்கிற, தாராளமாய் மற்றவர்களுக்கு நீங்க கொடுங்க. உதாரண குணமுள்ளவர்களாய் இருங்க. உதார குணமுள்ளவர்களா இருங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, இதனால நித்திய ஜீவனை பரலோகத்தை நீங்க பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும். பரலோகத்துல நல்ல பொக்கிஷமாய் வைக்கலாம். பூமியில உங்க பிள்ளைகளுக்கு ஆதாரமாக, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை நீங்க வைத்து போகலாம். அது ஆண்டவர் சொல்ல, நீ ஏழை திக்க எல்லாருக்கும் நீ கொடு, நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் நீ வைத்து போக உதவி செய்வேன், அவர்களுக்கு கட்டளையிடு. அதனால பூமியில் நீ சேர்த்து வைக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லல. சேர்த்து வை, பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வை. ஆனா கொடுக்க 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 நீ தாராளமா மற்றவர்களுக்கு உதவி செய். ஏழைகள், எளியவர்கள், படிக்க முடியாதவங்களை படிக்க வை, உதவி செய்ய. அந்த பணம் உனக்கு தர்றேன், நீயே வைத்து
வைத்து அதை ஏமாந்துடாத, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமா இருங்கிறார். புரியுதுன்னவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். கடைசி யாக்கோபு 5:1-8 வரைக்கும் வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். ஐஸ்வர்யவான்களே, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து. பாருங்க, நமக்காக யாருக்குமே உதவி செய்யாம வெறும் பணத்தை நமக்கு மட்டும் சம்பாதித்து வச்சா என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் ஐஸ்வர்யம் ஒரு நாள் அழிந்து போகும். உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்க வஸ்திரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போகும். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. பாருங்க, உங்க நகை எல்லாம் துருப்பிடிக்குமா. இப்ப வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு, நிறைய தங்க நகைக்குள்ள உள்ள இரும்பு வச்சிருக்கிறான். வேணும்னா அடுத்த வர வீடியோ கொண்டு வந்து போடுற பாருங்க. எல்லாம் உள்ள இரும்பு வச்சு மேல தங்கத்தை ரவுண்டு பண்ணி விற்கிறான். இந்த உள்ள இருக்கிற தங்கம் என்ன பண்ணுதுன்னா அது கரைப்பிடிக்க வைக்குது. அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன். அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய், அந்த துரு வந்து உங்க கழுத்துக்கு விரோதமாய் சாட்சிடுது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். பாத்தீங்களா, அந்த இரும்பு உள்ள இருக்கனால உங்க மாம்சத்தை சாப்பிடணும். கொஞ்ச நாள் ஆனா எல்லாமே பெண்டகாஸ்ட் பெண்கள் தான். யார் நகை போட்டாலும் புண்ணு வரும். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். கொஞ்ச நாள்ல செய்தி கேட்பீங்க பாருங்க. யாருமே இப்ப நகை போறதில்ல. போட்டா புண்ணு ஆகுது, அழுகி போகுது, சீல் வருது, எல்லாமே இப்ப பெந்தகோஸ்தா மாதிரி ஆகி போயிடுவாங்க. நான் சொல்ல ஆண்டவர் சொல்ற, அது உங்களுடைய தோல் என்ன பண்ணுமா, உங்களுக்கு விரோதமா அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். யாராவது போடுவாங்களா? ஒருத்தரும் போட மாட்டாங்க. இப்போ போடாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஆட்டோமேட்டிக்காக போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட் வரப்போகுது. விலை ஏற 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 தங்க கிடைக்காது. இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாம் இப்போ செம்பு மிக்ஸ் பண்ணாங்க, இப்போ இரும்பு மிக்ஸ் பண்ணாங்க, அடுத்தது எதாவது கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அவங்க கொள்ளை அடிப்பான். அந்த நகையை நம்ம போடும்போது அது நம்மை தின்றும். அதை என்ன பண்ணுவோம், அக்னி போல நம்முடைய மாம்சத்தை அதை அழிக்கும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாள்ல நீ நகன் வாங்கி வச்சு சேர்த்து வச்சுட்டேன். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு, கூலிக்காரனு கூட நீ அநியாயமா பணத்தை கொடுக்காம நீ பொருளை சேர்த்து வச்ச, கூக்குரல் இடுகிறது. அதனால அவங்கள கூக்குரல் இடுறாங்க. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அவங்க அழுகெல்லாம் ஆண்டர்கிட்ட போய், ஆண்டரே என்ன ஏமாத்தி எனக்கு வருமானது, என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வேலை செஞ்ச, எனக்கு சம்பளம் ஒழுங்கா தரல, எனக்கு இவங்க என்னுடைய சம்பளத்தை திருடி அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் நகையா வாங்கி வச்சுட்டாங்கன்னா பொறாமையா இருக்குது இல்ல. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க அப்படிதான் பண்ணாங்க. வேலை செய்யறதுக்கும் பணமே சம்பளமே கொடுக்கறது இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள சம்பளத்தை கட் பண்ணி கம்மி பண்ணி அவளை அழுக வச்சு பட்னி வச்சு இவங்க கோடியா சம்பாரிச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய காதில் போய் அவங்க அழுகிற ஏழைகள் வேலை செய்துட்டு அழுகிறதெல்லாம் போய் ஆண்டவர் இடத்துல போகும்போது இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரும். அதனால பணக்காரர்களே, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள நீங்கள் ஏமாத்தாதீங்க, அவங்கள வஞ்சிக்காதீங்க. மனசார சம்பளத்தை என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்றார். அதுதான் டாட்டா அவர்கிட்ட கேட்டாங்களா, அம்பானி அதானி விட ஏன் நீங்கள் பணக்கார ஆகலை, அவங்கள விட நீங்கள் தொழிலில் பெரிய வல்லுநர் தானே, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்களே, ஏன் உங்களை விட அவங்க உலக பணக்காரர் ஆகிட்டாங்க, நீங்கள் இன்னும் உலக பணக்காரர் ஆகலையே அப்படின்போது அவர் சொன்னாராம். அவங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. நானோ என்னோடு கூட வேலை செய்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்கிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் தொழில் பண்ணுறேன். அவங்க அப்படி இல்லை, அவங்க பணக்காரர் ஆகணும்ட்டு பண்ணுறாங்கன்னு. எவ்வளோ உண்மையான மனுஷன் பார்த்தீங்களா. அவனுடைய சரீரத்தை அடக்க பண்ணவே விடலை தெரியுமா அந்த மனுஷன். தெரியுமா உங்களுக்கு, டாட்டா கடந்த நாட்டில் மரித்து போனா இருப்பாருங்க. அது ஏதோ அவங்களுடைய சாஸ்திரத்தின்படி ஒரு மலை மேலே போய் வச்சுட்டாங்க. அந்த கடைசி அவனுடைய சரீரத்தை கூட காகங்கள் வந்து கொத்தி சாப்பிட்டுச்சான். பறவைகள், அது காகங்கள் தான் வந்து எல்லாம் சாப்பிட்டுச்சான். அந்த மனுஷன் தன்னை எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்து போன ஒரு மனுஷன் பாருங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், திருமணமாகாத ஒரு மனுஷன், அவன் பாருங்க கூட இருக்கிறவங்கள நல்லா வைத்திருக்கிறான். அதை இங்க சொல்றார். ஆனா மற்ற ஐஸ்வர்யவான்களோ உறிஞ்சி எடுத்து ரத்தத்தை உறிஞ்சி அவங்களிடத்துல வேலை வாங்கி அவங்க ஐஸ்வர்யவான் ஆனதுனால ஆண்டவருடைய காதுகளிலே அவர்கள் அழுகிற சத்தம் கேட்குது. அதனால ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போவீங்கன்றார். படிங்க.
பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து பூமியில நீங்க சம்பூர்ணமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். சுகபோகத்தில் நீங்க உழன்று கொண்டிருக்கிறீங்க. கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இருதயத்தை நினைச்சதான் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். நீதிமானா எவனாவது இருந்தா அவனை கொண்டு போடுறீங்க. அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அவன் உங்களோட எதிர்த்து நிக்கல. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று. ஒருத்த ஊழிய செய்றான், வேலை செய்றான், பயிரிடுறானா அவன் சம்பளத்தை அவன் சாப்பிடணும். முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பெருமையோடு காத்திருங்கள். ஆமென். நல்ல நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவருக்கு நீங்க எப்படி இருங்க? நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பணத்தை எப்படி பயன்படுத்தணும்? பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுதான் உலகம்னு நினைக்கக்கூடாது. இதுல நான் வாழ்ந்துருவேன், யாரையும் மதிக்காம இருக்கக்கூடாது. உங்க கீழே 4 பேர் வேலை செய்றாங்கன்னா அவங்களும் வாழணும், நானும் வாழணும். அவங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. அது போல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யவான்களாய் பூமியில இருப்போமானால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இன்னும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல கர்த்தர் நம்மை கோடியாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, மன்னித்து கொள்ளுங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான செய்தியை நாம் கேட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடந்த நாட்களில் எந்த பாவெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அதிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நமக்கு பணம் தேவை. பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவும். உண்ண, உடுக்க, இருப்பிடத்தை சம்பாதிக்க, பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்க, எல்லாவற்றிற்கும் இந்த பணம் நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதன் மீது ஆசை வைத்து மற்றவர்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து சம்பாதித்து வைப்பது அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது தீமையே விளைவிக்கும் என்று பார்த்தோம். ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் நம்முடைய இருதயத்தை வைக்கக்கூடாது என்று பார்த்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்கிற இருதயத்தோடு நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல வீடு, நல்ல வேலை, பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், இருக்கிற சொத்து சுகம், இது போதும் என்று நினைத்து தேவ பக்தியிலே நாம் வளர்ந்தால் போதும். தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்தால் போதும். நாம் மற்றவர்களைப் போல ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும். கண் போன எல்லாவற்றையும், கண் பார்க்கிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து துன்மார்க்க பாதையில் அதை சம்பாதித்தால் அதன் நிமித்தம் நமக்கு தீமைதான் வருமே தவிர ஒரு நாளும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் எவ்வளவு அழகான உதாரணங்களை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதன் விளைவு அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று பார்த்தோம். பீலேயாம் கூலிக்காக ஓடி தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் 24,000 பேர்கள் மரித்து போக வேண்டிய நிலைமை இருந்தது. அருமையானது. அதே போல் அனனியா, சப்பீரான் பண ஆசையின் நிமித்தமாக பொய் சொல்லி ஒரு பாவத்தின் மேல் ஒரு பாவத்தை சம்பாதித்து மரணம் அடைந்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அதுபோல சம்பாதித்த சகேயுதான். ஆனால் இயேசுவின் வார்த்தையினாலே உணர்வடைந்து ஒன்று பெற்றுக்கொண்டான். ஆனால் 4 திரும்ப செலுத்தினான்.
அது நிமித்தமாக இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அவருடைய சகையர் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நாம் அப்படி ஏதாவது மற்றொரு பொருளை நாம் வைத்திருந்தா, ஏமாற்றியோ அபகரித்தோ வைத்திருந்தா, கர்த்தர் இந்த கால வேளையிலே நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அப்படி ஏதாவது இருந்தால் அது உடனே கொண்டு போய் கொடுத்து விடுங்க, செலுத்தி விடுங்க. ஒன்றுக்கு நாளத்தினே கொடுப்பது கூட நலம்தான். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். போதும் என்கிற மனதினுடனே கூட வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இப்படிப்பட்ட குணாதிசயங்களாலே நாம் நிரப்பப்பட்டா போதும். நாம் தேவையில்லாததுக்கு நாம் ஆசைப்பட மாட்டோம். அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 23 அதிகாரத்தில், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே. உன் சுயபுத்தின் மேல் நீ சாராதே. இல்லாமற் போகும் பொருளின் மேல் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் பறந்து போவோம் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆசைக்கு அளவே இல்லை. இன்னொன்று இருக்க வாங்கணும், கடன் வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம அப்படியே பறந்து வாங்கிட்டு இருந்தா நம்முடைய தலையின் மேல் கடன் வந்து சேரும். அதனால் தற்கொலைக்கு நேராக அநேகர் போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அதுதான் ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். போதும் என்கிற மனதினுடனே கூட இருக்கிற தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்று நினைத்தால் போதும். இயேசு நமக்கு போதும். கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இது கர்த்தர் எனக்கு தந்தது, இது போதும். தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தகப்பன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நாம் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் தரித்திரரானார். தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். 100 மடங்கு, 1000 மடங்கு, நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், கோடியாய் நீ பெருகுவாய் என்று சொன்ன கர்த்தர். நமக்கு ஒருவர் உண்டு. அவரை பற்றி கொண்டு அவர் பேரில் பற்றுதலாயிருந்து அவர் சொல்வதை கேட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி போதும் என்று மனதுடனே வாழ்ந்தோமானால் நாம் பெரிதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். லோத்து செழிப்பை பார்த்து போனான். ஆனால் அது நிமித்தமாக அவன் பாவத்திற்குள்ளாக போய்விட வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் சென்றார். ஓ வனாந்தரத்தை வயல்வெளியாக்க என் தேவனால் முடியும். அதுபோல என் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும்னு நினைங்க. உங்க சின்ன தொழிலா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், கூலி வேலைக்கு போகலாம். ஓ அதுல உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்தா போதும். தேவன் நம்மை பழுகி பெருக பூமியை நிரப்ப தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாது. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. அழைத்த தேவன் நம்ம எல்லாம் புறஜாதிகளாய் இருந்த நாளிலே, ஒளியான சேற்றிலே பாவத்தில் இருந்த நாட்களிலே நம்மை எவ்வளவாய் அவர் பெயர் சொல்லி அழைத்து வந்தார். நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை நிறுத்தியிருக்கிறார். அவர் நிறுத்தின இந்த இடத்திலே அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தா போதும். கிராமங்களிலே சாட்சியாய் வாழ்ந்தா போதும். நான் பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யவான் ஆகணும்னு பிரயாசப்படாது. ஓடி ஓடி சம்பாதிக்கலாம்.
அந்த சம்பளத்தில் தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் நாம் சரியாக கொடுத்தோமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் நிரப்புவீராக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உண்மை உத்தமமாய் வாழ்ந்து கனி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த சபைக்கு தூண்களாகி உம்முடைய ராஜ்யத்துக்கு வல்லமையாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக. இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பணம் சம்பாதிக்கணும்ப்பா, ஆனால் அதன் மீது நாங்கள் ஆசை வைத்து கொள்ளையடித்து துன்மார்க்கமாய் சம்பாதித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கும் எங்கள் சிந்தைகளுக்கும் எங்கள் இருதயத்துக்கும் எங்கள் கரங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு வேலியை கர்த்தர் நீர் போட்டு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு நாளும் நாங்கள் வீணாய் அழிந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் போதும் என்ற இருதயத்தோடு கூட வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஏதாவது மற்றவருடைய பொருளை நாங்கள் அபகரித்திருந்தா தயவாய் எங்களுக்கு மன்னித்து அதை மீண்டும் நாங்கள் செலுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கு அதை ஞாபகப்படுத்தி தாங்க. அந்த தீட்டான பொருள் எங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடாதப்பா. அந்த தீட்டான பொருள் எங்கள் கரங்களிலே இருக்கக்கூடாது ராஜா. உண்மை உத்தமமாய் உமக்கென்று வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. பரிசுத்த தெய்வனை ஆராதிக்கிற நாங்கள், பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற நாங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரை கனி தந்து முடிக்க எங்கள் வாழ்நாளை முடிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லுங்க. விசேஷமாய் இந்த காலவேளையிலே ஆலயத்தை தேடி ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் குடும்பமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. போக்கிலும் வரத்தில் கர்த்தர் காத்து கொள்ளுங்க. எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கு திடீர் மரணங்களுக்கு கர்த்தர் தப்புவீங்க. இப்படிப்பட்டதான ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எல்லா பாவத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளான எல்லா பாவமான காரியங்களிலும் எங்களிலிருந்து அதை தப்பிவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை அதிலிருந்து நீர் மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே. இதற்கு இப்படிப்பட்டதான் நாங்கள் பாவங்களை கடந்த நாட்களே நாங்கள் ஆண்டவரை அதை தியானித்து வருகிறோம். அந்த தியானத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உண்மையும் உத்தவமாய் பொறுமையோடு கீழ்ப்படிந்து பொருளாசை இல்லாமல் நாங்கள் வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க தாவே. வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நினைக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டு ராஜா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய பார்வை அவர்கள் மீது படட்டும் அப்பா. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் நீர் களிப்பாய் மாற்றுவீராக. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. வியாதி நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே. அப்பா அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கர்த்தர் ஆண்டவரை கட்டளையிடுவீராக. நாங்கள் சுகமாயிரு என்று ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, பலவீனமா இருக்காங்களோ, இந்த கூடுகையில வந்து கலந்து கொள்ள முடியாமல் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் நினைக்கிறோம் ஐயா. நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்து வருகிற நாட்களே சபையில வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.